வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம். சென்செக்ஸ் 355 புள்ளி அதிகரித்து 81,904 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 108 புள்ளி அதிகரித்து 25,114 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 139 புள்ளி அதிகரித்து 54,809 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 129 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1556 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நெட் பையராக இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் 52 புள்ளி இறங்கி 25,158 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 0.16 பைசா அதிகரித்து 88 ரூபா வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. தங்கம் 10 கிராம் பியூர் கோல்டு 24 கேரட்டு MCX கோல்டு 375 ரூபா விலை அதிகரித்து 1,09,356 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதுவும் மிக உயர்ந்த விலையில் தான் தங்கம் இருக்குது. சில்வர் 1 கிலோ 1,28,840 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. உச்சபட்ச விலைக்கு சில்வர் போயிடுச்சு. சில்வர் வாங்கணுங்கிறவங்க கொஞ்சம் பொறுமை காக்கலாம். ஏண்டா இப்போ மார்க்கெட்லாம் நிலைத்தன்மை ஏற்பட்டுக்கிட்டு வருது. அது சில்வரும் சரி கோல்டும் வாங்குறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா நல்லது. ஏண்டா மார்க்கெட்டு நல்ல நிலைத்தன்மை இப்போ நஸ்டக் ரெக்கார்டு ஹைக்கு வந்திருக்கு. இந்தியன் மார்க்கெட்டும் ரெக்கார்டு ஹையை கொஞ்சம் நாளில் தொட்டுறோம். அப்படிங்கும்போது தங்கம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் நல்லா நிலையாயிருச்சுன்னா தங்கம் கண்டிப்பாக இறங்கும். அப்போ நம்ம வாங்கலாம். இப்போதைக்கு விலை அதிகபட்ச விலையில் இருக்குது. அப்புறம் சில்வர் 1 கிலோ 1,28,840. அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தை பார்த்துக்கிட்டு வர்றோம். அதாவது நம்ம அதை அணியக்கூடிய நகை ஃபிசிக்கல் கோல்டை பற்றி பார்ப்போம். சென்னையில் ஃபிசிக்கல் கோல்டு 1 கிராம் இன்றைக்கி விலை ஜிஎஸ்டியை சேர்க்காமல் 10,240 ரூபா 90 ரூபா விலை அதிகரிச்சிருக்கு. 90 ரூபா விலை அதிகரித்து 10,240 ரூபாயாக இருக்குது. 1 கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை ஆபரண தங்கம் நம்ம போட்டுக்கிறக்கூடிய நகை. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம். இந்த நிறுவனங்கள் திங்கக்கிழமை நீங்கள் வாங்கினா கூட டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அந்த மாதிரி உள்ள நிறுவனங்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது போக அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனங்களாகவும் இது இருக்கும். ரைட்ஸ் 267 ரூபா பங்கோட விலை. RITES ரைட்ஸு டிவிடெண்ட் ₹2.65 கொடுக்குறாங்க. புதன்கிழமை 17ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. நீங்கள் திங்கக்கிழமை வாங்கினா நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். நீங்கள் யோசனை பண்ணி முடிவெடுங்க. KRBL 444 ரூபா பங்கோட விலை. டிவிடெண்ட் ₹3.50. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 17 புதன்கிழமை. அப்புறம் பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் 165 ரூபா பங்கோட விலை. டிவிடெண்ட் ₹1.50 கொடுக்குறாங்க. செப்டம்பர் 17 புதன்கிழமை ரெக்கார்ட் டேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்பல்லோ மருத்துவமனையோட துணை நிறுவனமான அப்பல்லோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் நிறுவனம் சர்வதேச நிதி கழகத்தின் 31% பங்குகளை வாங்குவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கையகப்படுத்துதலுக்கு பிறகு அப்பல்லோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக இது மாறும். 99.42% அப்பல்லோவால் வழிநடத்தப்படும். மீதமுள்ள ESOP அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். இந்த நடவடிக்கையினால் பயன்படுத்தப்பட்ட மூலதன சந்தையின் மீதான வருவாய் ROCயை ரிட்டனை மேம்படுத்தும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை மேம்படுத்த உதவும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது அப்பல்லோ மருத்துவமனைக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது அப்பல்லோவின் துணை நிறுவனத்தின் வளர்ச்சியை நன்கு மேம்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 7,980, லோ 6,000, க்ளோசிங் 7,874, PE ரேஷியோ 72, செக்டார் PE 49, புக் வேல்யூ 521, 15 டைம் அதிகமாக இருக்குது. பெஸ்ட்டு கன்சிடர் லெவல்னு பார்த்தோம்னா 7,100க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். இறங்க 5% வாங்கலாம். ஒரு 5% ஒருக்கா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சுக்கிட்டு வாங்க. இப்போ பங்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உள்ளே போக வேணாம். கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7,100க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் 10% அந்த ஹாஸ்பிட்டல் பங்குகளுக்கு ஒதுக்கிடுங்க. ஹெல்த் கேருக்கு மொத்தம் ஒரு 15% ஒதுக்கலாம். அதில் 10% ஹாஸ்பிட்டல் பங்குகளுக்கு நம்ம ஒதுக்கிக்கலாம். டாட்டாவுடைய ட்ரெண்ட் நிறுவனத்தோட வளர்ச்சி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது அதன் முதலீட்டாளர்களுக்கு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மாற்றம் எதிர்காலத்தில் எந்த ஒரு பலனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. 1000 முதல் 2,500 வரையிலான
விலை கொண்ட ஆடைகளுக்கு முன்பு 12% இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. 2500க்கு மேலே விலை கொண்ட ஆடைகளுக்கு ஜிஎஸ்டி விகிதம் 12% 18% உயர்த்தியிருக்கிறாங்க. 2026 நிதியாண்டில் ட்ரெண்டோட முழுமையான வருமானத்தில் 35% வருமானத்தை இந்த ஆடைகள் துறை பங்களிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜிஎஸ்டியோட முழு பயனையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பதாக கோடாக் நிறுவன ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. 2500க்கு மேலே உள்ள ஆடைகளுக்கு 18% ஜிஎஸ்டினா விற்பனை நல்லா குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே பங்கு விலை 40%க்கு மேலே இறங்கியிருக்கு. ஆனால் இப்போயும் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. இன்னும் ஓவர் வேல்யூவாக தான் இந்த ஸ்டாக் இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரெண்ட் ஸ்டாக்கோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 8345, லோ 4488, க்ளோசிங் 5130 வெள்ளிக்கிழமை. பிஇ ரேஷியோ 115, செக்டார் பி வரை 88 தான், பிஇ ரேஷியோ 115 இருக்குது. 115 இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 131 ரூபா தான், 39 டைம் அதிகம், ரொம்ப அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வர்றது நம்ம வீக்னஸாக பார்க்கலாம். பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம், கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது பாசிட்டிவாக பார்க்கலாம். அப்புறம் இந்த கன்சிடர் பண்ணணும் விலைன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி தான். 5 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் நாளைக்கு டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இது வாய்ப்பு இருக்குது. பங்கு ஓவர் வேல்யூவாக தான் இப்போ இருக்குது. 4900க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். ஒவ்வொரு 5% இறங்கும் போதும் ஒவ்வொரு முறை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புதுசாக வாங்குறவங்க வந்து 4900க்கு கீழே கன்சிடர் பண்ணுங்கள். பங்கை வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாங்கின விலை நல்லா கீழே கிடைக்கும். நீங்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் பண்ணி உங்கள் விலையை குறைச்சிக்கரலாம். பணம் இருந்தால் இன்னொரு முறை வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி. எதிர்காலத்தில் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒவ்வொரு 5% இறங்கும் போதும் ஒவ்வொரு முறை கன்சிடர் பண்ணலாம். பங்கு விலை தான் இறங்கியிருக்கு, ஆனால் வந்து அதோட வேல்யூஷன் குறையலை, இன்னும் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது ஸ்டாக்கு. நம்ம பங்கு விலை இறங்கியிருக்கிறத வச்சு ஸ்டாக்கு விலை குறைஞ்சிருச்சுன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. இதோட பங்கு விலை வந்து கிட்டத்தட்ட 40% இறங்கினதுக்கு அப்புறம் கூட பிஇ ரேஷியோ 115க்கு மேலே இருக்குது, செஞ்சுரி அடிச்சிருக்கு. அதே சமயத்தில் இந்த புக் வேல்யூ 31 டைமு, அதுவும் ரொம்ப கூட தான். அதனால் இதெல்லாம் கவனத்தில் வச்சு இதில் புதுசாக முதலீடு பண்ணுறவங்க இந்த இறங்க முதலீடு பண்ணுங்கள். இப்போ தான் இந்த முதலீடு ஆரம்பிக்கக்கூடிய நேரமே இந்த கம்பெனியில் இப்போ தான். அதனால் இதை பார்த்து பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கினா நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் வச்சுக்கலாம், லாங் டேர்முக்கும் பயன்படுத்திக்கலாம். அர்பன் கம்பெனி ஐபிஓ நேற்று 3ஆம் நாள் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு எடுத்த நிலவரம். சப்ஸ்கிரிப்ஷன் விவரம் அப்புறம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ப்ரைஸ் பேண்டு 98 ரூபாயிலிருந்து 103 ரூபா வரைக்கும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. அதே சமயம் ஐபிஓ நேற்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிலவரம் பார்க்கலாம். 3ஆம் நாள் முடிவு நேற்றோடு முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 140 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் NII வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்கள் வந்து 74 முறை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 39 மடங்கு விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை. செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை 3ஆம் நாள் முடிவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவுன்னு பார்ப்போம். நேற்று இரவு 54 ரூபாயா இருக்குது ஒரு பங்குக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 54 ரூபாண்டா, பங்கோட விலை வந்து 103 ரூபா அதிகபட்ச விலையோடு இந்த 54 ரூபாயை சேர்த்தோம்னா 52% ப்ரீமியமில் கிடைக்கிது. இது வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் வந்து ஐபிஓவில் லிஸ்டிங்கில் கிடச்சிச்சின்னா அந்த லாபத்தை பயன்படுத்திக்கங்க. இல்லை லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாம். ஐபிஓ வந்து திங்கக்கிழமை ஒதுக்கீடு விவரம் நமக்கு தெரிய வந்துடும். திங்கக்கிழமை 15ஆம் தேதி செப்டம்பர். அப்புறம் புதன்கிழமை 17ஆம் தேதி ஐபிஓ வந்து சந்தையில் பட்டியலிடப்படும். NSE மற்றும் BSEயில் பட்டியலிடப்படுவாங்க. இதுதான் இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ பற்றிய முழு விவரம். திங்கக்கிழமை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் செக் பண்ணி 5 மணிக்கு மேலே பாருங்கள், மாலை. உங்களுக்கு இந்த ஒதுக்கீடு விவரம் தெரிய வந்துடும். அடுத்த மாதம் ஐபிஓவில் வர உள்ள டாடா கேபிட்டல் அன்லிஸ்டட் ஷேர்ஸு, அதாவது பட்டியலிடப்படாத பங்குகள் சக நிறுவனங்களோட, அதாவது அவங்களோட காம்படிட்டரோடு ஒப்பிடும்போது 36% சரிஞ்சிருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காங்க. டாடா கேபிட்டல் நிறுவனம் அக்டோபர் மாதம் ஐபிஓவில் வர இருக்கிறாங்க. இதன் மூலம் நிறுவனம் வந்து 18 பில்லியன் மதிப்பீட்டை இலக்காக கொண்டிருக்கிறாங்க.
இது வந்து பட்டியலிடப்படாத பங்குகள் வந்து 36% சரிஞ்சிருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் வலுவான நிதிநிலை மற்றும் டாடா குழுமத்தோட ஆதரவு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சரிவை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆதரவு வந்து விலைச்சரிவை கட்டுப்படுத்தும்னு சொல்லி அதையும் எதிர்பார்க்குறாங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தின் பங்குகளை 7.55% அதிகரிச்சிருக்காங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு எஸ்பிஐ. சுந்தரம் நிறுவனத்துடைய தேவை மற்றும் உள்நாட்டு தேவை மற்றும் வெளிநாட்டு தேவைகள் அதிகரித்ததினால் 144 முதலாம் காலாண்டு முடிவில் 147 கோடி வருமானம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ்க்கு இது பாசிட்டிவ் நியூஸு. அதே சமயம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இது பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.